Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா asparagus வச்சு ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். ஸ்பைசி asparagus. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு white asparagus எடுத்துர்க்கேன். asparagus-னா நம்ம ஊர்ல தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படினு சொல்லுவாங்க. இதுல நிறையவே சத்து இருக்கு. folic acid, potassium, vitamin B6, vitamin A, iron இப்படி நிறைய சத்துக்கள் இதுல இருக்கு. vitamin B6 நமக்கு எல்லா உணவுலயுமே இருக்காது. vitamin B6 அதிகமா இருக்கிற உணவுன்னு பாத்தீங்கன்னா இந்த asparagus. அதனால இது கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இதுல ரொம்ப அதிகப்படியான சத்து இருக்கு. நான் இன்னைக்கு இந்த asparagus-ஐ பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தோலை மட்டும் நீக்கி வச்சிருக்கேன். கேரட் செதுக்குற மாதிரி கழுவுனதுக்கு அப்புறமா இப்படி நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். மற்ற தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 1/4 துண்டு தக்காளி, பூண்டு. நான் லாக்டியூஸ் எடுத்திருக்கேன். நீங்க லாக்டியூஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பதிலா நீங்க மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். இது கூட இந்த asparagus-ஐ ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு லேசா வெந்தா போதும். 2 நிமிஷம் இது பாயில் ஆனா போதுங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு asparagus மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இந்த asparagus-ஐ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாம அப்படி டைரக்டா லாக்டியூஸ் ஆட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கடைசியா லாக்டியூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாக்டியூஸ் ஆப்ஷனல் தான். நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை உங்க ஃப்ளேவருக்கு நீங்க கொத்தமல்லி இலையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஹெர்ப்ஸ் வேணும்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. லாக்டியூஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா லாக்டியூஸ் ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. asparagus சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப சத்தானது. கண்டிப்பா இதை கிடைச்சா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இதை கண்டிப்பா சாப்பிடணும். ரொம்பவே நல்லது இது. ஃபோலிக் ஆசிட் இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனால பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இதை ட்ரை பண்ணுங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.